GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். peoplefriendlygst.com. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எங்கேயுமே நடக்காத பிரச்சனை கரூர்ல நடந்திருக்கு. கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு? ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்கு. அந்த டோன்ல அவர் பேசுறாரு. குறிப்பாக என்ன பழி வாங்கணும்னா நீ என்ன டைரக்டா கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த சுத்தி இருக்கிறவங்கள தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கிற டோன்ல பேசியிருக்காரு. சிஎம்க்கு சவால் விடுக்கிறாரா? ஒரு சம்பவம் நடக்கிறது, நடந்த உடனே ரியாக்ஷன் பண்றதா அரசியல். நீங்க 72 மணி நேரம் கேட்டீங்க, 72 மணி நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்றது அரசியலா? அதுவும் நீங்க நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்லி வந்திருக்கிற தலைவர், அது எப்படி அரசியல் ஆகும்? இந்த வீடியோ எப்போ வந்திருக்க வேண்டியது? நேற்று வீடியோ ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டுல இருந்து 40 மணி நேரம் கழிச்சு இங்க பட்டினப்பாக்கம் வராரு. இங்க வீடியோ ஷூட் பண்றாங்க. தமிழ்நாடு காவல்துறை சதின்னு சொல்லி ரெடி பண்ண வீடியோ வதந்தி பரப்பாதைகள் சிஎம் ரிலீஸ் பண்ண பிறகு நேற்று இரவு ஆதவ் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறமா மனசு ஒடிஞ்சி போய் தலைலாம் இன்னும் கிருகிருத்து போய் 24 மணி நேரம் கழிச்சு இப்போ 4 மணிக்கு வந்திருக்கு. எங்கேயும் நடக்காத பிரச்சனை கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இது செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறாரா விஜய்? நீங்க ஒண்ணுமே பண்ணலன்றீங்க சொல்றீங்களா? அதுதான் பிரச்சனை. ஒண்ணுமே தண்ணி வைக்கல, சாப்பாடு போடல, அவங்களுக்கு சரியா நிக்கிறதுக்கு 7 மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்க. ஒண்ணுமே பண்ணலங்கிறீங்க. ஒண்ணுமே பண்ணலையா? ஒரு குழியில வைத்து அந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணிருக்காங்கல்ல, அவங்க மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு குழி இருந்தது, அந்த குழியில எல்லாரும் தள்ளி விட்டார்கள். தள்ளிய பிறகு கழுத்தின் மீது காலை வைத்து மிதித்தார்கள். ரஜினி வச்சு படம் எடுத்த நெல்சன், லேட்டஸ்டா படம் எடுத்த லோகேஷ் கனகராஜ், இவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைக்கல. விஜய் செஞ்ச தவறு என்ன சார் இதுல? ஏங்க விஜய் முதல் செய்த தவறே அவர் அரசியலுக்கு வந்ததுங்க. ஒரு அரசியலுக்கு லாய்க்கற்ற மனிதருங்க. ஏதோ புரிதல் இருக்கா உங்களுக்கு? நேரா 2026 நேரா கிளம்புறோம், நேரா செஞ்சாஜ் கோட்டைக்கு போறோம், சிஎம் நாற்காலில் உட்காரோம். இந்த வீடியோ 4 நிமிஷம் வீடியோ, அபத்தமான வீடியோ, அபத்தத்தில் அபத்தம், உச்சக்கட்ட அபத்தம். யாராவது வெளியிடுவாங்களா? என்ன பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க, இந்த ஹீரோயின் அம்மாவை தங்கச்சி அக்காவெல்லாம் பிடிச்சிப்பான். தபார் அவங்கள விட்டுரு, என்ன பண்ணு, தில் இருந்தா என்கிட்ட போது. சினிமா டயலாக் தான் வீடியோ. சினிமா தாங்க அது. இன்னும் சினிமா தனமா தான் இருக்க. அந்த ஆள் மிக மோசமான முடிவு எடுப்பார். பெரிய முடிவுல மிக மோசமான முடிவு எடுப்பதற்கு பாஜக அவர் சுத்து போட்டு வளைத்திருக்கு. பாஜக நாங்கள் காப்பாத்துக்கிறோம், தைரியமா இருக்குன்னு. இல்லாட்டி இப்படி எல்லாம் போட முடியாது, இப்படி எல்லாம் பேச முடியாது. பாஜக வலையில விஜய் விழுந்துட்டாரு, சத்தியமா விழுந்துட்டாரு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் சம்பவம் நடந்து ஒரு 72 மணி நேரம் ஆயிருக்கு. 72 மணி நேரம் கழித்து விஜய் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் பேசின வீடியோ 2 பாதியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதி அங்கே நடந்த சம்பவம் இரங்கலெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. 2வது பாதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு 4-5 மாவட்டத்தில் நாங்கள் மக்கள் பிரச்சாரத்தை நடத்துகிறோம், பரப்புரை நடத்துகிறோம். எங்கேயுமே நடக்காத பிரச்சனை கரூரில் நடந்திருக்கு. கரூரில் மட்டும் எப்படி நடந்துச்சு? ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்கு. அந்த டோன்ல அவர் பேசுறாரு. குறிப்பாக என்ன பழி வாங்கணும்னா நீ என்ன டைரக்டா கைது பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, சுத்தி இருக்கிறவங்கள தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கிற டோன்ல பேசியிருக்காரு. சிஎம்க்கு சவால் விடுக்கிறாரா? ஒரு சின்ன உரையாடல் நம்ம 2 பேரும் பேசுவோம். என்ன கேள்வி கேட்க வந்துக்கிறீங்க, நான் பதில் சொல்ல கடமை போட்டுருக்கேன். ஆமா ஆமா. அரசியல்னா என்னங்க? அரசியல்னா என்ன புரிதல்? ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும், மக்களுக்காக என்ன செய்ய போறேங்கிற ஒரு தெளிவோட பேசணும். சரி, அதை விட முக்கியமானது ஒரு சுதாரிப்பு, குயிக் ரியாக்ஷன். அதான் அரசியல். ஒரு சம்பவம் நடக்கிறது, நடந்த உடனே ரியாக்ஷன் பண்றதா அரசியல். நீங்க 72 மணி நேரம் கேட்டீங்க, 72 மணி நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்றது அரசியலா? சொல்லுங்க. அதுவும் நீங்க நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்லி வந்திருக்கிற தலைவர், அது எப்படி அரசியல் ஆகும்? நான் விருப்பப்பட்டதான் பேசுவேன். 72 மணி நேரம் எடுத்து பண்ணுறது அரசியலே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் தயாரிப்பு எல்லாம் எழுதி கொண்டு பேசுவதல்ல அரசியல். சொன்ன உடனே சுதாரிப்போடு பேசுவது அரசியல். தெரியுமா? அது யாரோ எழுதி கொடுத்து 3 நாள் ரிஹர்சல் எடுத்து இந்த வீடியோ எப்போ வந்திருக்க வேண்டியது
தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கே வந்திருந்திருக்கணும், சனிக்கிழமையே வந்திருந்திருக்கணும். அப்போ கூட வந்திருக்காது. நேத்து வீடியோ ரெடி பண்ணிட்டாங்க. வீட்டுல இருந்து 40 மணி நேரம் கழிச்சு இங்க பட்டினப்பாக்கம் வராரு. இங்க வந்து வீடியோ ஷூட் பண்றாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்ல வந்தாரு நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு இப்போ சதின்னு கூட சொல்ல அவரு. ஆமா, சதின்னு கூட சொல்லல. என்னை பழிவாங்க முயற்சிங்க, என்ன தொட முடிஞ்சா தொடுங்க, என் தொண்டர்களை தொடாதீங்கிறாரு. நேத்து தமிழ்நாடு காவல்துறை சதின்னு சொல்லி ரெடி பண்ண வீடியோ வதந்தி பரப்பாதீங்கன்னு சிஎம் ரிலீஸ் பண்ண பிறகு நேத்து இரவு ஆதவ் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறமா மனசு ஒடிஞ்சி போய் தலையில இன்னும் கிருகிருத்து போய் 24 மணி நேரம் கழிச்சு இப்போ 4 மணிக்கு வந்திருக்கு. இதுதான் சுதாரிப்பா உங்களுக்கு? இதான் அரசியலா? நான் கேட்குறேன் சார். எங்கேயும் நடக்காத பிரச்சனை எப்படி கரூர்ல மட்டும் நடந்துச்சு? இது கரூர் மக்களுக்கு தெரியும். கரூர் மக்கள் சொல்ற விஷயம் கடவுள் சொல்வது போல இருக்குங்கிறாரு சார் அவரு. சரி, நல்லது. எங்கேயும் நடக்காத விஷயம் கரூரில் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது? ஆமா, சரி, இதான் கேள்வியா கேட்கிறாரு. சரி, ரைட், ஓகே. விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு 4 பேர்னு நினைக்கிறேன் சார். விக்கிரவாண்டியில் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை 8. ஓகே. மதுரையில் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை, மதுரை மாநாடு, விக்கிரவாண்டியில் 8 முதல் மாநாடு. ஆமா. 2வது மாநாடு மதுரையில் 2 பேர், கரூர்ல 41 பேர், மொத்தம் 51 பேர். ஒரு தலைவனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? 41 பேருக்கு என்னால் நடத்தப்பட்ட கூட்டம், எனக்காக வந்த கூட்டத்தில் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். பழி வாங்குறது, திமுக சதி பண்ணிச்சு, அதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. இந்த 51 பேர் மொத்தமா இது வரைக்கும் இறந்திருக்கிற எண்ணிக்கை 51 பேர். இந்த 51 பேர் நீங்க எப்படி உருக்கமா சொல்லி அந்த குடும்பத்துக்கு போய் இரங்கல், சும்மா 19 இரங்கல், என்ன இரங்கல்? நடக்கக்கூடாது, நடந்து போச்சு. ஆமா, அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சு எனக்கு மனசு வந்து தாங்க முடியல, என்னால் விட்டுட்டு வர முடியுமா? முடியாது. ஆனால் அங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனை வரும். அங்கே இருந்தால் பிரச்சனை சந்திக்கணுங்க, அதுதாங்க அரசியல். சரி, இது வரைக்கும் ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் காயமடைந்தா தெரியுமா? அவருக்கே தெரியாது. 51 பேர் படித்தால இறந்தவங்களது மொத்தம் விழுப்புரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் ஆக்சிடெண்ட்டில் 53 பேர் காயமடைந்தவர்கள், மதுரையில் 20 பேர், திருச்சியில் 12 பேர், அரியலூரில் 6 பேர், திருவாரூரில் 18 பேர், நாகப்பட்டினத்தில் 5 பேர், நாமக்கல்ல 35 பேர், கரூரில் 116 பேர், மொத்தம் 265 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஏதாவது புள்ளி உரம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது புள்ளி ஒரு புள்ளி உரமாக வச்சுருப்பீங்களா நீங்கள்? சொல்கிறாரு அப்படியே. நேற்று இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நேற்று விழுப்புரம் பகுதியில் விற்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக கிளைக்கழக செயலர் ஐயப்பன் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துடுறார். ஆமாம், அதுக்கு இரங்கல் இருக்கா? அதுக்கு தான் பரிதாபம் பட்டீங்களா? இதில் உங்களுக்கு ஃபேவர் பண்ணி இறந்துருக்கார். அந்த கடிதம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டி எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தில் கூட நீங்கள் அந்த கடிதம் உங்களுக்கு ப்ளஸ்ஸு உங்கள் குற்றச்சாட்டிப்படி. ஆனால் நீங்கள் ஏதாவது வந்தீங்களா? ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிங்களா? சொல்லுங்கள். ரியாக்டே பண்ணல. அதெல்லாம் ஏன் பண்ணல? அந்த தினமணி இதை பற்றி ஒரு கோட் பண்ணிட்டு நீங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். கரூரில் மதியம் வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய் இரவு 7 மணிக்கு வந்திருந்தார். என்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பெண்கள் குழந்தைகளால் நெரிசலை தாக்கு பிடிக்க முடியாததால் வியப்பில்லை. தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட ரசிகர்களுக்கு, முக்கியமான பாயிண்ட், தண்ணீர் வேண்டும் என்று கேட்ட ரசிகர்களுக்கு நடிகர் வித்தின் பிராக்கெட் தலைவர் விஜய் தண்ணீர் பாட்டிலில் எடுத்து நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவது போல வீச, அதை பிடிக்க ரசிகர்கள் முண்டி அடித்து விபரீதத்திற்கு போட்டப்பட்ட அச்சாரம் அவர் போடுவார். கடைசியில் மொத்த அந்த தண்ணி பாட்டில் அந்த பாக்கெட்டோட அப்படியே போடுவாங்க. எங்கேயாவது இந்த காட்சி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது காட்சி பார்த்து விஜய் கிட்ட மக்கள் தண்ணி கேட்குறாங்க சார். தண்ணி கேட்டால் அப்படிதான் போடுவீங்களா? அதை முண்டி அடிச்சு எடுக்க போய் எத்தனை இடத்துல கீழே விழுந்திருப்பான், எத்தனை பேர் கீழே விழுந்திருப்பான். அதுங்க சார், விஜய் மீது தவறே இல்லையா சார்? விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் மீது தவறு கிடையாது, திமுக திட்டமிட்டு சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற டோன்ல தான் பேசியிருக்காரு. எங்கேயும் நடக்காத பிரச்சனை கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இது செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாரா விஜய்? நான் அங்க போனேன், நான் ஒண்ணுமே பண்ணல, பேசினேன், அவங்களே செத்து போயிட்டாங்க, இல்ல தள்ளு முழுதில் செத்து போயிட்டாங்க. என்ன அர்த்தம்? நான் ஒண்ணுமே பண்ணலன்னு என்ன அர்த்தம்? நான் செய்த ஒரே தவறு பாயிண்ட்டுக்கு போய் பேசினதான் பண்ண ஒரே தவறுங்கிறாரு. அங்க அமைதிப்படின்னு ஒரு படம், சத்யராஜ் படம், பிரபலமான படம். அந்த படத்துல இந்த முறை நம்ம தேர்தலில் நின்னோம்னா தோத்துருவோன்னு எல்லாம் ஊரில் சொல்கிறாங்கன்னு, டே நம்ம ஒன்றுமே பண்ணலையடான்னு.
மணிவண்ணன் கிட்ட. அதுதானே பிரச்சனை நம்பர். நீ ஒண்ணுமே பண்ணலன்றீங்க சொல்றீங்களா, அதுதான் பிரச்சனை. ஒண்ணுமே தண்ணி வைக்கல, சாப்பாடு போடல, அவங்களுக்கு சரியா நிக்கிறதுக்கு 7 மணி நேரம் காக்க வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே பண்ணலங்கிறீங்க. ஒண்ணுமே பண்ணலையா? ஒன்று சொல்லட்டுமா? நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பேசினேன். அந்த வீடியோவில் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் டாக்குமெண்ட்டோடு பேசினேன் எல்லாத்தையுமே. ஏன்னா இந்த ஒன்றே வந்து தரக்குறைவான விமர்சனங்களுக்குலாம் நான் கவலைப்படல. ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த மக்கள் மத்தியில் போனோம். ஏன்னா இந்த விமர்சனம் யார் எழுதுனான்ற வரைக்கும் நான் சொல்ல தயாராக இருக்கேன். என்னுடைய வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் என் சுரேஷ்குமார், அவர் போட்ட பதிவு 27ஆம் தேதி நாமக்கல்லில் நடைபெற்ற விஜய் பொதுக்கூட்டம் என் கடை முன்னால் தான் நடந்தது. சுரேஷ்குமார், நீ விசாரிச்சுக்கலாம், போய் வீடியோ எடுத்துங்க. அவனை பல கொடுமைகள் நடந்தன. என் கடையின் 2ஆம் தளத்தில் மட்டும் சுமார் 500 பேர் இருப்பார்கள். அனைவரும் கம்பியை பிடித்தே மேலே ஏறி போனார்கள். 2ஆம் தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் இறங்கி தண்ணீர் குடித்தனர். மேலும் நான் எனது ஓட்டல் ஊழியர் நண்பர்களும் சுமார் 200 லிட்டர் தண்ணியை அவர்கள் கையில் வைத்திருந்த பாட்டிலாக பிடித்து 3 மணி நேரம் பைப்பில் பிடித்து கொடுத்தோம். மிக மிக கொடுமையான நாள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, உங்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு எண்ணம் இல்லை. நான் கிட்ட ஒன்றுமே பண்ணல, சிஎம் பழி வாங்கிட்டாரு. சிஎம் பழி வாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? எதுக்கு ஒன்று பழி வாங்கணும்? சரி, ஸ்டாலின் எதற்கு உங்களை பழி வாங்கணும் சொல்லுங்க. அரசியல் வளர்ந்துகிட்டு இருக்காரு. சரி சரி, நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க? அரசியலில் பாஜக கொள்கை எதிரி, அதிமுக ஊழல் செய்துவிட்டு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது, திமுக அரசியல் எதிரி. நான் தனியாக தான் நிற்கிறேன், என் கூட தான் யாருன்னா வரணும், அதானே பேசுனீங்க? ஆமாம். சரி, நீங்கள் தனியாக நின்று திமுக வீழ்த்திருவீங்களா? முடியாது. அப்புறம் எதுக்கு உங்களை பழி வாங்கணும்? எதுக்கு பழி வாங்கணும்? என்னை பழி வாங்க நினைத்தால் என்னை பழி வாங்க என்னங்க? எதுக்கு சீனு? சினிமா வாசனை மாதிரி பேசுவது முக்கியம் அல்ல. உங்களுக்கு ஏதாவது அந்த அந்த வீடியோ பார்த்தா ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு ஃபீல் பண்ணோம்ல, அப்படி ஏதாவது ஒரு 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 2-3 சீன் சொல்லுங்களேன் அந்த 4 நிமிஷம் வீடியோவில். எதுக்கு பழி வாங்கணும்? நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்போம், வாங்க நான் சொல்லட்டுமா? உங்களை பழி வாங்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு எங்களுக்கும் கவலை இல்லை, இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள முடியாது, தாவேகா கூட்டம் நிபந்தனைகளை மீறி விட்டார்கள், நீங்களே பார்த்துங்கன்னு விட்டுட்டா தான் முதலமைச்சர் பழிவாங்க நினைக்கிறார் அர்த்தம். ராத்திரி ஓடினாங்க ஒரு சிஎம். எங்க ஸ்டாலின், உதயநிதி அவங்களை குறித்து எத்தனை அவதூறுகள் வருது. ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, தவறு செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. எத்தனை அவதூறுகள் வருகிறது, எத்தனை அசிங்கமான வார்த்தைகள். எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கிற விமர்சனங்கள் எத்தனை மோசமான வார்த்தைகள். நாம் தமிழர் சீமான் மீது எத்தனை மோசமான விமர்சனங்கள் சொல்லுங்க. தொல் திருமாவளவன் மீது எத்தனை மோசமான விமர்சனங்கள் சொல்லுங்க. இவங்களாம் வெளியே வராமல் இருக்காங்களா? வெளியே வராமல் இருக்காங்களா? இல்லை. அதை மீறி வராங்கல்ல. அப்போ திருச்சிக்கு யார் ராத்திரியோ போனது? யார் வந்து போய் சம்பவ இடத்துக்கு ஓடி போயெல்லாம் முதலுதவி செய்யுங்க டீம், டாக்டர்ஸ் டீம் அமைச்சது? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? சரி, இந்த 41 பேர் இறந்து விட்டார்கள். இந்த 41 உடல்களையும் பனையூருக்கு கொண்டு வாருங்கள், வரிசையாக வைத்து அஞ்சலி செலுத்தி விட்டு அது ஊரோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி பண்ணியிருப்பீங்களா? என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள்? ஏதோ ஒரு நியாயம் வேணும்ல. எங்க ஒரு குயிக் ரியாக்ஷன் பண்ண முடியல உங்களால்? 3 நாள் கழித்து வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட மனநிலை என்ன, உங்களோட அரசியல் புரிதல் என்ன? நேற்று ஆதவ அர்ஜுன் ட்வீட் போடுறாங்க, நள்ளிரவில் ட்வீட் போடுறாரு, அது டெலிட்டும் பண்றாரு. நேபாளத்தில் போல தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கணும், இளைஞர்களே புரட்சி செய்ய வாருங்கிற டோன்ல ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. சரி சரி, நியாயமான. அது ஏன் டெலிட் பண்ணீங்க? சாலையில் நடந்தாலே தடியடி, சமூக வலைதளத்தில் பதிவு செய்தாலே கைது. சாலையில் நடந்தால் உங்களை அடிக்கிறாங்களா தம்பி? இல்லைங்க, உங்களை அடிக்கிறாங்களா? அன்பு அடிக்கிறாங்களா? 2 கேமராமேனை கேட்டேன், உங்களை கேட்டேன். சாலை நடந்து போகிற மக்கள் மீது தடியடி நடத்துகிற அரசாங்கம் இருக்குதா? உண்மை சொல்லணும். சமூக வலைதளத்தில் நானும் கருத்து பதிவு பண்ணுறேன், நீங்களும் கருத்து பதிவு பண்ணுறீங்க, கைது பண்ணுறாங்களா? ஏன் கைது பண்ணாங்க? இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசியை பரப்புறாங்க. நம்புற மாதிரி நம்புற மாதிரி சொல்லணும், நம்புற மாதிரி எழுதணும். இப்போது காவல்துறை வந்து சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, இன்னும் கூடுதல் போலீஸ் போட்டிருக்கலாம், இல்லை காவல்துறை மீது தவறு இருக்கிறது, இல்லை காவல்துறை வேண்டுமென்றே அந்த கூட்டத்தின் வரும்போது தடியடி அடித்தார்கள், ஏதாவது நீங்கள் ஆதாரத்தோடு போடணும்ல.
கத்தி எடுத்து கிழித்தார்கள்னு ஒருத்தர் சொல்கிறாரு. கத்தி எடுத்து கிழித்துக்கு ஆதாரம் வேணும்ல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கத்தி எடுத்து கிழித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. ஆமாம், ஒரு அட்வொகேட் கோர்ட் வாசல்னு பேட்டி கொடுக்குறாரு. சரி, கத்தி எடுத்து கிழித்தாங்கன்னா ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துனா ஒரு 10 பேர் தடுக்க மாட்டான் அந்த ஸ்பாட்டில். நான் கேட்குறேன், ஒவ்வொரு சேனலும் பணம் வாங்கி கொண்டோ பணம் வாங்காமலோ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீங்கள் 10-15 யூனிட் போட்டுக்கிறீங்க, கேமரா யூனிட். இவங்க கேமரா யூனிட்டில் படாத காட்சிகள் ஒரு தனி மனிதருக்கு மட்டும் கிடைக்குமா சொல்லுங்க? ஒரு குழியில் வைத்து அந்த மாவட்ட செயலாளர் கைது பண்ணியிருக்காங்களே, அவங்க மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. கரூர் மாவட்ட மதிய மனைவி, ஒரு குழி இருந்தது, அந்த குழியில் எல்லாரும் தள்ளி விட்டார்கள், தள்ளிய பிறகு கழுத்தின் மீது காலை வைத்து மிதித்தார்கள். ரஜினி வச்சு படம் எடுத்த நெல்சன், லேட்டஸ்டாக படம் எடுத்த லோகேஷ் கனகராஜ், இவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடைக்கல. பிரமாதமான கதை வசனம், பிரமாதமான கற்பனை. ஆமாம், நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி வந்து 100 பேரை வச்சு ஆளை வச்சு மெதிச்சு தள்ளி கொண்டுட்டார். சரி, மெதிச்சு தள்ளுறாரு, ஒரு கூட்டம் இருக்குது, 100 பேர் 200 பேர் உள்ள வராங்க, தள்ளுறாங்க. அவன் மட்டும் காற்றுல பறந்து போயிட்டானா? நான் உங்களை மிதிக்கிறேங்க, எனக்கு பின்னாடி ஒருத்தர் மிதிக்க மாட்டாங்க, என்ன நான் கீழே விட மாட்டேன். எப்படி செருப்பு பறந்துச்சுன்னு கேட்குறாங்க விஜய் மேலே. ஏங்க, செருப்பு வீசப்பட்ட காட்சிக்கு அது கைது பண்ணுங்க. எந்த இடத்துல வீடியோ இருக்குல்ல, எந்த இடத்துல வீசப்பட்டது அந்த இடத்துல வீடியோ எடுங்க. ஏகப்பட்ட யூனிட் இருக்கு, எடுத்து கைது பண்ணுங்க, வேணும்னு சொல்ல. யார் தவறு செயலுக்கு. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணல. விஜய் செஞ்ச தவறு என்ன சார் இதில்? ஏங்க, விஜய் வந்து முதல் செய்த தவறே வந்து அவர் அரசியலுக்கு வந்ததுங்க. அவர் அரசியலுக்கு லாய்க்கற்ற மனிதருங்க. ஏதோ புரிதல் இருக்கா உங்களுக்கு? நேராக 2026 நேராக கிளம்புறோம், நேராக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறோம், சிஎம் நாற்காலில் உட்காரோம். சரியா? இது என்ன ஸ்ரீ மிட்டாய், அடையார் ஆனந்த் பவன், சரவண பவன், அக்ஷயம் இங்கெல்லாம் விற்கிற பாதுஷாவா? அது சிஎம் பாதுஷா. அது வாங்கி சாப்பிட்டு போய் நேராக உட்காந்துலாமா? என்னதுங்க அது? இல்லை சிஎம் மில்க் ஷேக்கா? இல்லை சிஎம் சாண்ட்விச்சா? கடையில் விற்கிற பொருளா? அது கடையில் விற்கிற பொருளாங்க அது. இப்படி நேராக போய் கோட்டையில் உட்காடுறோம். எப்படி உட்காருறது? முதல்ல அரசியல்லாம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. சிஸ்டம் எப்படி செயல்படுது முதல்ல. ரோட் ஷோ போகலாமா? நான் என்ன கேட்குறேன், உங்கள் நீங்கள் 8:45 நாமக்கல் இருக்கணும், நீங்கள் 8:45 சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிறீங்க, அங்கே இறங்கிறீங்க 9:30 மணி, ஸ்பெஷல் ஃப்ளைட்டு 9:30, 2 மணி நேரம், 2 மணிக்கு போகிறீங்க நாமக்கல்லில். சரி, நான் அதையும் படிச்சிடறேன். இப்போ நம்ம சொன்னதான் தப்பாக நினைப்பீங்க. தினமணியில் எழுதியிருக்காங்க, படிச்சிங்களா? தினமணி தலையங்கம் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இல்லை, என்ன போட்டிருக்காங்க? நாமக்கல்ல உங்களுக்கு பார்த்த காட்சியை அவங்க போட்டுக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்க? அங்கேயே சுதாரிப்போடு இருந்திருந்தால். எங்க? நாமக்கல் கூட்டத்திலே பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. அப்ப அங்க யாரு? அங்க செந்தில் பாலாஜி சதி பண்ணாரா, வேற யார் பண்ணாங்க? கரூர் செந்தில் பாலாஜி. நாமக்கல் கூட்டத்திலே பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சாரத்திற்காக ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் அதிகாலையிலே காத்திருக்கிறார்கள். தினமணிங்க. ஏறத்தாழ் 8 மணி நேரம் அவர்களை காக்க வைத்த பிறகு கொளுத்து மேலில் 2:30 மணிக்கு தான் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் விஜய். தனக்காக பெருமளவில் காத்திருந்தார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முன்னெடுத்த உத்தியால் பலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ் 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். நாமக்கல் யார் சதி பண்ணா? கரூரில் செந்தில் பாலாஜி. சரி, நாமக்கல் யார்? வைத்தியநாதனா? தினமணி எடிட்டர் வைத்தியநாதன் பண்ணாரா? கேஸ் போடலாமா ஒரு மேலே? தாவைக்கல்லேருந்து மனசாட்சியோடு பேசுங்க. நாமக்கல்ல மயக்கமானது யார் காரணம்? அதே மாதிரி எத்தனை மணி நேரம் கழிச்சு வரீங்க நீங்கள்? 12 மணிக்கு கரூர் அப்பாயின்மெண்ட், நீங்கள் வந்து பேசணும். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 7:30 மணி. எத்தனை மணி நேரம்? 5. டீஹைட்ரேஷன். லேடிஸ் வந்து தண்ணி குடிப்பாங்களா பொது எடுத்து வந்தா? யூரின் போகணும். ரோட்டில் எங்கே போய் யூரின் போவாங்க? இங்கே ஆண்கள் எங்கேயாவது போய் அவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வருவான், திரும்ப அந்த கூட்டத்தில் தள்ளி முள்ளி உள்ளே வருவான். பெண்களால் வர முடியுமா சொல்லுங்கள்? 7 மணி நேரமாக காக்க வைக்கிறது. விஜய் என்ன தப்பு பண்ணார் கேட்டிங்களே? முதல்ல அரசியலுக்கு குறித்த நேரத்தில் 1 மணி நேரத்தில் வரணுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரத்தில் வரணும். தாமதம்னா 1 மணி நேரம். உங்களுக்கெல்லாம் கூட்டம் தாறுமாற அளவுன்னு தெரியுது இல்லை? என்ன பண்ணணும்? ஒரு பொது மைதானம் அல்லது ஒரு பொது இடம், வெறும் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசிட்டு போனோம். நீங்கள் பஸ்ஸில் வந்து பிரச்சாரம் செய்வதற்கு லாய்க்கற்ற ஒரு மனிதர். நான் குற்றம் சாட்டுறேன். நமக்கு என்ன விஜய் மேலே என்ன பணம் தரல, பங்காளி சண்டை, அரசியலுக்கு வரட்டும்,
ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன மாதிரியான பயணங்களை நீங்கள் எப்படி முன்னெடுக்கணும் அது முதல்ல தெரியாமல் அரசியலுக்கு வராதீங்கன்ற. சரி, குறிப்பாக இன்னைக்கு கோர்ட்டில் கரூர் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு. தொண்டர்களை தான் எங்களால் கட்டுப்படுத்த முடியும், பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸ், இப்படின்னு அபூர்வமான சில கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க சார். இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது, இது முழுக்க முழுக்க அரசனுடைய நிர்வாக தோல்விதான் அப்படிங்கிற டோன்ல விஜயும் பேசியிருக்காரு. கோர்ட்லயும் விஜயோடைய வக்கீல்கள் பேசியிருக்காங்க. அரசு மேல இதுல தப்பே இல்லையா சார்? நீங்க வந்து விஜய் மேல தப்பு சொல்றீங்க சார், அரசாங்கத்தின் மீது ஒரு தவறு கூட இல்லையா? போலீஸ் வந்து கூடுதல் பாதுகாப்பு போட்டு இருக்கலாம். அங்கே வந்து ஒரு ஐஜி, ஒரு எஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, இத்தனை இன்ஸ்பெக்டர், இத்தனை எஸ்ஐ, இதுக்காண்டி இன்னும் கூடுதலாக போலீஸ் போட்டுக்கலாம். அதுதான் அரசாங்கம் செய்த தவறு. அரசாங்கம் வந்து என்ன தவறு செய்தால் போலீஸ் கூடுதலாக போட்டுக்கலாம். ஆனால் இவ்வளோ போலீஸ் போட்டிருந்தா கூட கட்டுப்பட்டு இருப்பாங்களா? எங்க ஷெட்டு மேலே ஏறாங்க. எடப்பாடி மீட்டிங் போட்டாரா 25 அதே இடத்துல தான் போட்டாரு. வேலுச்சாமிபுரத்தில் எவனா மரத்தில் ஏறானா? எவனா பேரப்பட்டு மேலே ஏறானா? இல்ல. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறானா? இல்ல. ஜென்ரேட்டர் மேலே ஏறானா? இல்ல. அப்போ வந்து போலீஸ் கெஞ்சனால ஒரு வீடியோ நான் போட்டு காட்டுறேன். நேரம் போயிடும். இறங்குன்றான், முறைக்கிறான், 500 ரூபா கொடுத்து லஞ்சம் வாங்கிக்கிறான். பாருங்க, வீடியோ இருக்கு, எடுத்து காட்டுறேன். இன்னும் திமிரு சார். மரத்துலேருந்து இறங்குனா இறங்க மாட்டேன். நீ வந்து இன்னொருத்தவங்க ஷெட்டு, ஓலை குடிசை, தகர கொட்டா, ஹாஸ்பிட்டல் ஷீட் மேலே ஏறுறீங்க, தாங்குமாது? எங்க இவங்கெல்லாம் வந்து சொல்லுங்க, கட்டுக்கு அடங்காத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் தடியடி பண்ண என்ன பண்ணுவீங்க? அடிச்சா என்ன பண்ணுவீங்க? எங்கள் ரசிகர்களை அடிக்கிறார்கள், நான் உங்களை பார்க்கக்கூடாதான், உங்களை பார்த்து கையாட்டக்கூடாதான், உங்ககிட்ட பேசக்கூடாதான், ஏன்னா புலம்புனீங்க? ஒவ்வொரு தொகுதிக்கும் வருவேன், என்னை பார்க்க நீங்கள் வெளியூருக்கு வரக்கூடாது, உங்கள் ஊருக்கு, உங்கள் கிராமத்துக்கு, உங்கள் தொகுதிக்கு வருகிறேன் அறிவிக்க வேண்டியதானே? சொல்லுங்க. ஒரு நடிகரை பார்க்கிற மோகத்தில் வர கூட்டமே தவிர வேற என்ன இருக்கு சார்? எனக்கும் இதுக்கும் அக்கௌண்டபிலிட்டியே இல்லைங்கிறார் சார். சரி சரி, 41 பேருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல, அறிவிச்சார்ல 20 லட்சம், ஏன் கொடுத்தீங்க? அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இறந்தவர்கள் யாரும் தெரியாது. இறந்தவர்கள் வந்து பொதுமக்களா, ரசிகர்களா, கட்சியினரா தெரியாது. ஏன் 20 லட்சம் அறிவிச்சிங்க? எதுக்கு அறிவிச்சிங்க? அது சொன்னதான் அடுத்த கேள்விக்கு போனோம். தான் கூட்டத்துக்கு வந்தவங்க சார், தான் கூட்டத்துக்கு வந்தவங்க, தன்னை பார்க்க வந்தவங்க, அதனால இறந்துட்டாங்க, அதன் காரணமாக 20 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் கேள்வியை முழுசா வச்சிடறேன். விஜய் இது அக்கௌண்டபிலிட்டியை ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு? என் மேல தப்பே இல்லைங்கிற முடிவு மைண்ட் செட்ல ஏன் இருக்காருன்னு தான் கேட்கிறேன். ஏங்க, ஒரு ஏர்போர்ட்ல நீங்க நீங்க அந்த சம்பவம் வந்து 7:25 7:35க்கு மீட்டிங் முடியுது. ஆமா. அன்னைக்கு எனக்கு ஒரு டிவியில் டிபேட், நான் உள்ள போய் உட்காரேன், இந்த மாதிரி டெத்து 8:05க்கு டிபேட் கேன்சல் பண்ணிடுறாங்க. 25 நிமிஷத்துல. நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு? 2 மணி நேரம் ட்ராவல், கரூர் டு திருச்சி 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லா இன்புட்டும் வந்திருக்கும், டிவியில் வந்திருக்கும், லைவில் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணியிருக்கணும்? திருச்சி பக்கத்தில் ஏதாவது ஒரு அவுட் ஹவுஸ் எடுத்து, நான் இங்கே தங்கியிருக்கிறேன், நாளைக்கு என்ன திட்டம், நாளைக்கு கட்சிக்காரங்களாம் வாங்க, நிர்வாகிகள் வாங்க, இங்கிருந்து சந்திப்போம், நாங்கள் போனால் வந்து இன்னும் பதட்டம் அதிகமாகும் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் போகிறன்னு பர்மிஷன் கேட்டிங்களா? தமிழக அரசாங்கம் மறுத்துதா? போலீஸ் மறுப்பு தெரிவித்திருக்கா? சொல்லுங்க. விஜய் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அங்கே அனுமதி இல்லைங்கிற செய்தியை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இது இந்தியா டுடே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். ஏங்க, ஆதவ அர்ஜுன் போட்டார்ல ட்வீட்டு, அவர் ட்வீட் போட்டாரா? நாங்கள் போக வேண்டும் என்று அனுமதி கேட்டோம், திருச்சி கரூர் போலீசார் மறுத்தார்கள் சொன்னாங்களா? திருச்சியில் சுற்றி வளைக்கப்பட்டோம் சொன்னாரா? இல்ல. அப்புறம் நீங்க மற்ற பத்திரிகையில் வரலாம் கொடுங்க, சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் வந்து அனுமதி கேட்டோம் மறுத்தார்கள் பேட்டி கொடுத்தாங்களா? பேட்டி கொடுக்கல. அப்புறம் எக்ஸ் தளத்தில் எழுதுனாங்களா? இல்ல, எழுதல. எல்லாரும் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. நீங்க தான் சொல்றேன், ஒரு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கொஞ்சம் இருந்திருந்தா போலீஸ் சொல்லி, சார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு அப்புறம் இந்த இறந்த வீட்டுக்கு எங்கள் தலைவர் வருவார் அப்படின்னு பாண்டிச்சேரி ஆனந்த், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், அருள்ராஜ், நிர்மல்குமார் எல்லாம் போயிருப்பாங்க. ஏன் போல? 2 நாள் ஃபோன் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்பர் சிடிஆர் எடுத்து தட்டுமா? நான் ஃபோன் கால் டீட்டெயில் எடுத்து தட்டுமா? சொல்லுங்க. அப்புறம் நாமளே ட்ரை பண்ணோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான். அப்புறம் எது யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு இந்த வீடியோ? 4 நிமிஷம் வீடியோ, அபத்தமான வீடியோ, அபத்தத்தில் அபத்தம், உச்சக்கட்ட அபத்தம். யாராவது வெளியிடுவாங்களா? என்ன பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க, அந்த ஹீரோயின் அம்மாவை, தங்கச்சி, அக்காவெல்லாம் பிடிச்சிப்பான், இந்த பார் அவங்கள விட்டுரு,
என்னன்னாலும் பண்ணி என்னென்னாலும் பண்ணு, தில் இருந்தா என்கிட்ட மோது. சினிமா டயலாக் தான் வீடியோல சினிமா பேசியிருக்காரு. தாங்க அது. இன்னும் சினிமாத்தனமா தான் இருக்கான் அந்த ஆளு மனுஷன். கொஞ்சமாச்சும் ஒரு உணர்வு இருந்தால் இந்த 41 பேர் இறப்புக்கு எப்படிப்பட்ட இரங்கல் செய்தி வந்திருக்கணும். முதல் முறையாக வெளியே வரீங்க 3 நாள் கழிச்சு. நேற்று தூக்கிட்டு இறந்து போன அந்த ஐயப்பன் கிளைக்கழக செயலாளர், அவருக்கு எப்படி மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணும் இரங்கல். ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ். நாமக்கல்ல யார் 15 பேர் மயக்கமணி செய்து யார் காரணம்? அது சொல்லுங்க. நாமக்கல்ல யார் காரணம்? நாமக்கல்ல யாராவது திமுக பேர் சொல்லுங்களேன். கரூருக்கு செந்தில் பாலாஜி, நாமக்கல்ல ஒருத்தர் சொல்லிட்டு போங்களேன். அதுக்கு செந்தில் பாலாஜி தானே, அதுக்கு செட் பண்ணியிருப்பாரா? ஏங்க நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை கோஷ்டி பாஜகவுக்கு பிடிக்காது, அதிமுக எடப்பாடி கம்பெனிக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் டார்கெட் யாரு? செந்தில் பாலாஜி. எப்படிங்க முட்டாள்தனத்தின் முட்டாள்தனம், உச்சகட்ட முட்டாள்தனம். நான் கேட்குறேன், யாராவது நான் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் பெரிய சர்ச்சையாகும். நீங்கள் இது மாதிரி நடந்திருக்கும் 50 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலில், நிறைய சர்ச்சைக்குள்ளே போயிடக்கூடாது, புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி இப்படி செஞ்சால் ஒரு பிரச்சனைன்னு அவருக்கு தெரியாதா? சொல்லுங்கள். அவர்னு அவ்வளோ ஏப்பச்சாப்பியான ஆளா? நீங்கள் பேசுகிறாரு, இங்கே ஏதோ ஒன்று நடந்ததாம்பா. என்னது 30 பேர் விழாவா? ஓ 30 பேர் விழாவா? நக்கல் பண்ணார் யாரு? விஜய் கரூரில். அந்த 30 பேர் விழா எப்படி நடத்தினான்னு போய் பயிற்சி எடுங்க. ஆதவர்ஜுன ஜான் எல்லாம் அனுப்புங்க, பயிற்சி எடுங்க சார். குறிப்பாக கடந்த சனிக்கிழமை என்பது வடசென்னை திருவள்ளூர்ல நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை ஏன் சார் கரூருக்கு ஷிஃப்ட் பண்ணாரு விஜய்? அதாங்க ஆதவர்ஜுனுடைய ஐடியா, ஜானோட ஐடியா. என்னன்னா, அதாவது திமுக 30 விழா நடத்திருச்சு, எடப்பாடி பழனிசாமி 25ஆம் தேதி நடத்துறாரு. அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும். கூட்டத்தை நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே பெரிய ஆளு, நம்மளை பார்த்து அலறணும், துடிக்கணும். இன்னும் சொல்லட்டுமா, இந்த மாதிரி நம்ம ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைத்தீங்கன்னா அதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே இல்லை. ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார். வாழப்பாடி ராமூர்த்தி பேட்டி இருக்கு, படிச்சிருப்பீங்களா சின்ன வயசுல? பிறக்கவே இல்லை. தயவு செய்து அந்த பேப்பர் எடுத்து பாருங்க. திமுகவினர் தான் ராஜீவ் காந்தியை கொலை செய்தார்கள். ஒரு பேட்டி இல்லை, 50 பேட்டி கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு திமுக காரங்க திமுக கரவேட்டி கட்ட பயந்த காலம் சார். அது எனக்கு வரலாறு வாசிச்சிருக்கு. என்ன உண்மை? என்ன உண்மை? 2005 சென்னையில் மழை வெள்ளம், KK நகர்லையும் திருவொற்றியூர்லையும் ஸ்டாம்பீட் ஆச்சு. டோக்கன் தருவாங்க 2000 ரூபாய். டோக்கன் தருவதில் அசோக் எம்ஜிஆர் நகரில் 42 பேர் செத்து போனாங்க. ஜெயலலிதா ஆட்சி 42 பேர் அதிகாலையில் டோக்கன் வாங்கிறதுக்கு. ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய்க்கு. தெரியுமா உங்களுக்கு? சம்பவம் ஞாபகம் இருக்கா? 2005. அதில் KK நகர் தனசேகரனை டார்கெட் பண்ணி பிடிச்சாங்க. வதந்தி கிளப்பினார் அப்படின்னு சொல்லி பிடிச்சாங்க. ஜெயலலிதா வெளியே வந்தாங்க, மக்களை பார்த்தாங்க. அந்த மக்கள் அழுது மக்களை கட்டி பிடிச்சி முதலமைச்சர் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திமுக மீது அந்த வைத்த வழக்கு என்னாச்சு? அந்த 42 பேர் சாவுக்கு KK நகர் தனசேகரன் தான் காரணம் என்று வதந்தி, வெறும் வதந்தி கைது பண்ணாங்க, கூடாஸில் போட்டாங்க. அந்த வழக்கில் என்னாச்சு? தண்டனை வந்ததா? ஏங்க நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம், யாரோட வைக்கலாங்க. செந்தில் பாலாஜி ஆளை வைத்து தள்ளு முள்ளு பண்ணி ஆளை காலி பண்ண முடியும்னா அவன் அனுப்பிச்சால் சாக மாட்டானா? தள்ளு முள்ளு அவன் சாக மாட்டானா? அவனை எந்திரன்னா அவன் இல்லை மாயாவியா அந்நியனா? மெரிச்சிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட்டத்தில் எப்படிங்க மெரிக்க முடியும்? தலையில் மெரிக்க முடியுமா? ஒருத்தர் தள்ளு முள்ளு தானே கீழே தான் தள்ள முடியும். ஆமாம் சொல்லணே. குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இல்லாத மனிதன் பலமுறை சொல்லிட்டு அறிவே இல்லையா சார் விஜய்க்கு? சத்தியமாக கிடையாது. அப்படி இருந்திருந்தால் இந்த சந்திப்பை ஒரு பெரிய மண்டபம் எடுத்து பிரஸ் சந்திக்க சொல்லுங்க சார். நான் இந்த ஓப்பனா பேசுறேன் சார். விஜய் நிர்வாகிகள், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாருமே ஓப்பன்ல பிரஸ் மீட் வைக்க சொல்லுங்க சார். நான் வரேன் சார், நீங்க வாங்க சார், நாம பேசுவோம் சார். என்ன சதிங்கிறத பேசுவோம் சார். என்ன சதி பண்ணிட்டாங்க, சதி பேசிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்லலாங்க? ஏன் அப்படி சொல்லல? ஏங்க நீங்க மறுநாள் கோர்ட்டுக்கு ஓடுறீங்களா? சதி நடந்துருச்சுன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு ஓடுறீங்களா? இந்த சதி என்ன நீங்க விளக்க மாட்டேங்கிறீங்க? உங்க வண்டியில கேமரா இருக்கு, எல்லா ஊடகங்களும் 12 யூனிட் போட்டுருக்காங்க. அவங்க கிட்ட வீடியோ வாங்கி என்ன சதி நடந்துச்சுன்னு விஜய் ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க சார். அதுதான் நான் சொல்றேன். செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சதி செய்தார்கள், தள்ளு முள்ளு நெரிசலில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ இருக்கும்ல, ஆதாரம் சொல்லுங்க, ஆதாரம் இருக்கும்ல, கையங்களமா பிடிச்சி கொடுங்க. ஏங்க
ஒரு அட்வொகேட் மூளை இல்லாம கத்தியை வச்சிருந்தாங்கன்னு காமிக்கிறார். வீடியோ காமிக்க சொல்லுங்க சார். மொத்த பாஜகவுடைய வலையில் விஜய் சிக்கியிருக்கிறார். நீங்க எழுதி வைங்க. அரசியல்ல அவர் மிக மோசமான முடிவு எடுப்பார். பெரிய முடிவில் மிக மோசமான முடிவை எடுப்பதற்கு பாஜக அவர் சுத்து போட்டு வளைத்திருக்கு பாஜக. நாங்கள் காப்பாத்துக்கிறோம், தைரியமா இருக்குன்னு. இல்லாட்டி இப்படிலாம் போட முடியாது, இப்படிலாம் பேச முடியாது. பாஜக வலையில விஜய் விழுந்துட்டாரு. சத்தியமா விழுந்துட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பில்லைன்னு சொல்லிட்டாங்களே சார். அவர் விஜய் சந்திக்கலன்னு சொன்னாரு. விஜயோடைய தரப்பு ஆட்களை இல்ல விஜய் தரப்பு தூதுவரை சந்திக்கலன்னு சொன்னாரா? நோ, அது போலி செய்தின்னு வந்து எக்ஸாண்டர்ல போட்டிருக்காரு. பாருங்க, நீங்க நெருப்பு இல்லாம புகையாதுங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது. தாவேக நிர்வாகிகள் குருமூர்த்தியை சந்தித்தது உண்மையா சார்? கண்டிப்பாக சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நீங்க பாஜக கையில் எடுத்த பிறகுதான் அவர் வெளியே வந்திருக்கிறார். ஓகே, எங்க விஜய் பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் எப்படி இணைய போகிறாரா, அல்லது வெளியே இருந்து நீங்கள் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை, திமுக வந்து என்னை பழிவாங்க காத்திருக்கிறது, என்னை நடமாட விடவில்லை, என்னை வந்து சதி செய்து என்னை சிக்க வைக்க பார்க்கிறது, எனவே அரசிலிருந்து விலகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஆனால் திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கிறேன் இப்படி சொன்னா ஆச்சரியப்பட முடியாது. அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு பாஜகங்கிறார் சார். பாஜக எப்படி சார் ஆதரிப்பாருங்கிற கேள்வி நம்ம கிட்ட இருக்குல்ல. பாஜகவும் அட்டாக் பண்றாரு, திமுகவும் அட்டாக் பண்றாரு. பாஜக இந்த இடத்துல எப்படி அவர் ஆதரிச்சு பேசுவார்? அவருடைய கிரெடிபிலிட்டி பேருமே, அக்கௌண்டபிலிட்டி பேருமே. நீங்க சில வீடியோலாம் பார்க்கலையா? உடனே விஜய் செய்ய வேண்டியது என்டிஏ அலையன்ஸுக்கு ஓடி வர வேண்டும். மூத்த பத்திரிகையாளர் அதெல்லாம் வேண்டாம், உடனே ஓடி வரணும். அவர் உடனே எடப்பாடியிடம் போயிருக்க வேண்டும். டெல்லியிலிருந்து வருது. பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் வலை வீசுகிறது. இந்த குற்றச்சாட்டம் வைக்கிறேன். ராகுல் காந்தி 10 நிமிடம் பேசினா 15 நிமிடம் பேசினா வருது. ஆமா. அப்போ இந்த விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அசுர பலம் பொருந்திய ஒரு அரசியல் தலைவர் சத்தியமா கிடையாது. கடைசியா நான் முடிச்சிடறேன், அப்படி சொல்லி முடிக்கிறேன். அவர் ஊருக்கு போனார், கரூர். 27,000 பேர் சொன்னாங்க போலீஸ்ல. ஆமா. அதுக்கு முன்னே ஒவ்வொரு ஊருக்கு முன்னாடி 25,000, 30,000, 40,000, 50,000 வைங்க. ஒரு மாவட்டத்துக்கு 50,000 என்றால் சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும், 5 இருக்கும். 8,000 to 10,000 பேர் தான். நீ வெறும் 8,000 10,000 பேர் வந்து அந்த ஊருக்கு வந்துருப்பான்னு நிச்சயம். இவருக்கு பிலோ 10% தாங்க, 8, 6, 7 தான் இருக்கும். ஆனால் இவர் நினைச்சிட்டு இருக்கிற இந்த மனக்கோட்டையும் அவரை பார்த்து பயப்படுகிற மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே, அதாவது இதில் ஒன்றுமே இல்லைன்றதான். ஊதப்பட்ட வெறும் பலூன், காற்று போனால் எப்படி புஷ்ஷுன்னு போன கதையாக 3 நாள் உள்ளே இருந்திருக்கார். இவர் வந்து மக்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி வந்த அரசியல் தலைவர், மக்களை சாகடிக்க வந்த தலைவர் என்று மோசமாக விமர்சிக்கிற அளவுக்கு போய்விட்டார். புரியுதுங்களா? ஒரு துக்க நிகழ்வுல உங்களால் பங்கேற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு தேவையா? யோசிக்கணும். அதை காலம் முதல் சொல்லுங்க சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வேந்தன் சார். பல்வேறு விஷயங்களை, பல்வேறு ஸ்கூப்புகளை ரொம்ப உடச்சு பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.